الحمد لله رب العالمين نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يقرأ باسم ربك الذي خلق الإنسان من علق يقرأ وربك الأكرم الذي علم بالقلم علم الإنسان ما لم يعلم. அன்பிற்குரிய சகோதரர்களே, நாம் திருக்குரான் விளக்க உரை வகுப்பிலே திருமறை குரானின் 96வது அத்தியாயமாகிய சூரா அல் அலக் என்ற அத்தியாயத்தின் விளக்க உரையை நாம் பார்த்து வருகின்றோம். நாம் கடந்த வாரங்களிலே இந்த அத்தியாயத்தின் முதல் 2 வசனங்களுடைய விளக்கத்தை பார்த்தோம். அல்லாஹ் கூறுகின்றான், இக்ரா பிஸ்மி ரப்பிக்கல் லதீ ஹலக், படைத்தானே அப்படிப்பட்ட உம்முடைய இறைவனின் பெயரால் ஓதுவீராக. ஹலக்கல் இன்சான மின் அலக், அவன் மனிதனை அலக்கிலிருந்து படைத்தான். அலக் என்றால் என்ன, அதனுடைய விளக்கம் என்ன என்பதை நாம் கடந்த வாரங்களில் விரிவாக பார்த்தோம். அதை தொடர்ந்து 3வது வசனத்தில் அல்லாஹ் கூறுகின்றான், இக்ரா, நீர் ஓதுவீராக, வ ரப்புக்கல் அக்ரம், நிச்சயமாக உம்முடைய இறைவன் மிகவும் கண்ணியத்திற்குரியவன். அல்லதி அல்லம பில் கலம், அவன் எத்தகையவன் என்றால் அவன் எழுதுகோலை கொண்டு கற்றுக் கொடுத்தான். அல்லமல் இன்சான மாலம் யஅலம், மனிதனுக்கு அவன் அறியாதவற்றையெல்லாம் கற்றுக் கொடுத்தான் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் குறிப்பிடுகின்றான். முதலாவது வசனத்துல அல்லாஹ் இக்ரா பிஸ்மி ரப்பிக்கல் லதீ ஹலக், நபியே படைத்த உம்முடைய இறைவனின் பெயரால் ஓதுவீராக, இக்ரா என்ற வார்த்தையை அல்லாஹ் கூறினான். அதே போன்று 2வது தடவையாக 3வது வசனத்திலும் இக்ரா வ ரப்புக்கல் அக்ரம், நீர் ஓதுவீராக, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நீர் ஓதுவீராக என்று அல்லாஹ் கூறுகின்றான். அப்ப முதலாவது ஒரு இக்ரா, 2வது ஒரு இக்ரா. இக்ரா என்ற வார்த்தையுடைய அர்த்தம் நீர் ஓதுவீராக, படிப்பீராக என்று அந்த வார்த்தையினுடைய பொருள். அப்ப இந்த 2வது தடவையாக இந்த இக்ராங்கிற வார்த்தையை அல்லாஹ் குறிப்பிடுகின்றான். இது உறுதிப்படுத்துவதற்காக சொல்லப்பட்டிருக்கிறதா அல்லது மீண்டும் மற்றொரு விஷயத்தை குறிப்பிடுவதற்காக அல்லாஹ் இதை குறிப்பிடுகின்றானா என்று நாம் சிந்தித்து பார்த்தால் இது வேறொரு விஷயத்தை பற்றி சொல்கிறது. முதலாவது இக்ரா, நீர் படிப்பீராக, ஓதுவீராக என்பது பிஸ்மி ரப்பிக்கல் லதீ ஹலக், படைத்த உமது இறைவனுடைய பெயரால் ஓதுவீராக. அது அல்லாஹ் ரப்பு என்பதை பற்றி படிக்க சொல்கிறது. அகீதா, தௌஹீத் கொள்கை, நம்முடைய உள்ளத்தால் நம்ப வேண்டிய கொள்கை. அல்லாஹ் தான் நம்மை படைத்தான், வானங்களை படைத்தான், பூமியை படைத்தான், அவன் தான் விதியை படைத்தான், அவனுடைய நாட்டம் இல்லாமல் எந்த ஒன்றும் இயங்காது, அவன் வல்லமை மிக்கவன், யாவற்றையும் அறிந்தவன். இதை ஒரு முஸ்லிம், ஒரு மூமின் அடிப்படையாக தெரிந்து கொள்ள வேண்டும். முதலாவதாக நாம் தெரிந்து கொள்ள வேண்டியது கொள்கை, அகீதா. 2வதாக அல்லாஹ் கூறுகின்றான், இக்ரா வ ரப்புக்கல் அக்ரம், இக்ரா நபியே நீர் ஓதுவீராக, படிப்பீராக. ஒரு ரப்புக்கல் அக்ரம், உமது இறைவன் மிகவும் கண்ணியத்திற்குரியவன். அல்லது அல்லம பில் கலம், அவன் எழுதுகோலை கொண்டு எழுத கற்றுக் கொடுத்தான். 2வதாக அல்லாஹ் சொல்லக்கூடிய இக்ரா என்பது மார்க்கத்தை படிப்பது, ஷரியத்தை படிப்பது. ஷரியத் என்பது இன்றைக்கு நமக்கு அது எழுதி பதிவு செய்யப்பட்டதன் மூலமாகத்தான் நமக்கு திருமறை குர்ஆனும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய வாழ்க்கை நமக்கு என்ன செஞ்சது, கிடைக்கிறது. அப்ப முதலாவது இக்ரா என்பது நம்முடைய கொள்கையை நாம் படிக்க வேண்டும். 2வது இக்ரா என்பது நம்முடைய மார்க்கத்தை நாம் என்ன செய்ய வேண்டும், தெரிய வேண்டும். அப்ப அல்லாஹ் கூறுகிறான், இக்ரா வ ரப்புக்கல் அக்ரம், நபியே நீ ஓதுவீராக, உமது இறைவன் மிகவும் கண்ணியத்திற்குரியவன். கரீம், அக்ரம், அக்ரம் கரீம் என்று சொன்னால் கண்ணியத்திற்குரியவன். கண்ணியத்திற்குரியவன் என்று சொன்னால் கசீருல் அத்தா, ஏராளமான அருட்குறைகளை வாரி வழங்குவதற்கு பெயர் தான் கரீம். அல்லாஹ்வுடைய பண்புக்கு நாம மனிதர்கள் ஈக்குவலாக முடியாது, ஆனால் நம்மிடமும் அந்த கரீம் அப்படிங்கிற தன்மை மனிதர்கள்ட்டையும் இருக்க வேண்டும். நாம
அல்லாஹும்ம லைலத்துல் கத்ர்ல ஓதுற துஆ அல்லாஹும்ம இன்னக அஃபூன் துஹிப்புல், அதாவது அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கரீம் என்று சொன்னால் அதிகமாக வாரி வழங்கக்கூடியவன். இப்ப நம்ம வீட்டுக்கு ஒரு விருந்தாளி வர்ற விருந்தாளிக்கு அழகான விரிப்புகளை விரித்து நல்ல சுவையான உணவை அவருக்கு கொடுத்து நல்ல அழகிய குடிபானங்களை கொடுத்து தங்குவதற்கு வசதி செஞ்சு கொடுத்தோம்னா அந்த ஆளுக்கு பேர் என்ன சொல்லுவாங்க, இவர் கரீம், எப்படிப்பட்ட ரொம்ப கண்ணியத்திற்குரிய மனிதர், நம்ம ரொம்ப என்ன செஞ்சிருக்கிறாரு, கண்ணியப்படுத்தி இருக்கிறார். கண்ணியம்னா அதுதான், ஒருவருக்கு நாம் எந்த அளவுக்கு அவரை உபசரிக்கின்றோம், அவருக்கு வாரி வழங்குகின்றோம், இந்த தன்மையை பொறுத்துதான் ஒருவனுடைய கரீம், அவனுடைய சங்கை கண்ணியப்படுத்தக்கூடிய தன்மை என்ன செய்யப்படும், அறியப்படும். அப்ப அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பொறுத்த வரைக்கும் அவன் அக்ரம், அவன் மிகவும் வாரி வழங்கக்கூடியவன். அல்லாஹ்வுடைய அருட்கொடைகளை நாம கணக்கிட்டு விட முடியுமா? அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஒவ்வொரு வினாடியும் நம்முடைய உடல்ல ஒவ்வொரு அணுவும் இயங்கி கொண்டிருப்பது அல்லாஹ்வுடைய அருட்கொடை தான். அல்லாஹ்வுடைய அருட்கொடைகளை நாம கணக்கிட முடிந்தால் எதையுமே என்ன செய்ய முடியாது, கணக்கிட்டு விட முடியாது. ஒரு வினாடிக்கு கோடிக்கணக்கான அருட்கொடைகள் நமக்கு என்ன செய்யுது, கிடைத்துக் கொண்டே இருக்கிறது. நம்ம அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மிகப்பெரிய ஒரு கண்ணியத்திற்குரியவன். அவனுடைய அடியார்களை, அவனுடைய படைப்பினங்களுக்கு மிகவும் வாரி வழங்கக்கூடியவன் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவன் நமக்கு வாரி வழங்கின விஷயங்கள்ல நமக்கு மேலோட்டமா என்ன தெரியும், அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நமக்கு என்ன செய்கின்றான், ஆரோக்கியத்தை தந்திருக்கின்றான். அதிகமா மனிதன் தன்னை அல்லாஹ்வுடைய கரீமை விளங்கக்கூடியது செல்வத்தை வச்சு. ஃபம்மல் இன்சான் இதா மப்தலாஹு ரப்புஹு ஃபஅக்ரமஹு வ நஅமஹு ஃபயகூலு ரப்பி அக்ரமன். அல்லாஹ் மனிதனை சோதிப்பதற்காக அவனை கண்ணியப்படுத்தி அவனுக்கு அல்லாஹ் வாரி வழங்கினால் ஃபயகூலு ரப்பி அக்ரமன், என்னுடைய இறைவன் என்னை மிகவும் கண்ணியப்படுத்தி விட்டான். நம்ம மனிதர்களாகி நாம அல்லாஹ் என்ன கண்ணியப்படுத்திட்டாங்கிற பார்வை எதை மட்டும்தான் பார்ப்போம், காசு பணம் ஆரோக்கியம் வீடு வாசல் தோட்டம் துறவு, இதை மட்டும் தான் என்ன செய்வோம் பார்ப்போம். ஆனா அல்லாஹ் நமக்கு செய்த கண்ணியம் என்பது மறைமுகமா இதை தாண்டி கோடிக்கணக்கில் என்ன செய்திருக்கிறது, நிறைந்திருக்கிறது. அப்ப அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவன் மனித குலத்துக்கு செய்த அருள்குறைகள்ல கண்ணியங்கள்ல ஒன்று அல்லதி அல்லம பில் கலம், அவன் எழுதுகோலை கொண்டு எழுத கற்றுக் கொடுத்தான். கலம் சொன்னோம்னா பேனா, நம்ம என்ன சொல்றோம், எழுதக்கூடிய ஒவ்வொரு பொழுதுமே என்னதான் கலம் தான். அது பேனாவை குறிக்கும், பென்சிலை குறிக்கும். ஒரு கோழி இறகால மைய தொட்டு முக்கிய எழுதும் வச்சுக்கிறேன், அதுவும் கலம் தான். எழுதக்கூடிய எல்லாமே என்னதான் கலம். கலம் அப்படிங்கிற வார்த்தைக்கு என்ன அர்த்தம் சொன்னா பதிவு செய்தல். நாம ஒன்றை பதிவு செய்வதற்கு அதை கல்லுல பதிஞ்சாலும் சரி, ஒரு ஓலையில பதிஞ்சாலும் சரி, ஒரு நோட்ல பதிஞ்சாலும் சரி, பதிவு செய்வதற்கு எந்த பொருள் நமக்கு துணையா இருக்குதோ அதுக்கு என்ன பேரு, கலம். அப்ப அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எழுதுகோலை கொண்டு என்ன செய்தான், கற்றுக் கொடுத்தான். எழுத்தறிவு அல்லாஹ் மனுஷனை கொடுத்தான், சொல்லி கொடுத்தான். யோசிச்சு பாருங்க, இந்த எழுத்தறிவு என்பது மனித குலத்துக்கு இல்லைன்னு வச்சுக்கிடுங்க, நாம இன்றைக்கு வசிக்கக்கூடிய எந்த ஒன்றையுமே நம்ம அனுபவித்திருக்க முடியாது. இன்றைக்கு நாம மனிதன் எந்த அளவுக்கு விண்ணியல்ல முன்னேறி சென்றாலும் சரி, இன்றைக்கு ஏஐ தொழில்நுட்பம், செயற்கை நுண்ணறிவு எல்லா மனிதனும் முன்னேறி கொண்டே போகிறது. இது எல்லாமே அடிப்படை என்ன, எழுத்தறிவு தான். எழுத்தறிவு இல்லைன்னு வைத்துக் கொள்ளுங்கள், நமக்கு இந்த உலகத்துல எந்த ஒன்றுமே மனிதன் முன்னேறி இருக்கவே முடியாது. ஒரு விஞ்ஞானி ஒன்ன கண்டுபிடிக்கிறான், கண்டுபிடித்ததை அவன் பதிவு செய்து வைக்கும் பொழுதுதான் அடுத்த தலைமுறைக்கு அதை என்ன செய்யுது, பதிவு செய்யுது, அது கிடைக்குது. ஒவ்வொரு காலத்திலும் புதுசு நாம தான் பேசிக்கிறது கண்டுபிடிக்கணும் வச்சிருங்க. மனிதன் எப்படி முன்னேறி இருக்க முடியும்? ஒருத்தன் பிளேட்டை கண்டுபிடிச்சான், அவன் எப்படி கண்டுபிடிச்சான், தொழில்நுட்பத்தை அவன் எழுதி வைக்க போய்தான் அடுத்து ராக்கெட்டை கண்டுபிடிச்சான். அந்த தொழில்நுட்பத்தை அவன் எழுதி வைக்க போய்தான் அடுத்தடுத்த கண்டுபிடிப்பு வந்து கொண்டே இருக்கிறது. ஒவ்வொன்றையும் மேம்படுத்த முடியுது. முதல்ல ஒருத்தவனை கண்டுபிடிக்கிறான், அது அவன் வாய் வழியா மட்டும் சொல்லிட்டு எழுதி வைக்காம போயிட்டான் வச்சுக்கிடுங்க, அந்த தொழில்நுட்பம் எப்படி மனுஷனை கிடைக்கும்? இப்படி ஒவ்வொன்றும் யோசித்து பாருங்க. இன்றைக்கு மனிதர்களுக்கு மத்தியில் உள்ள எல்லா கொடுக்கல் வாங்கலும் எழுத்துலதான் பதிவு செய்யப்படுது. அது பேனா வச்சு எழுதுறதா இருக்கட்டும், அது கம்ப்யூட்டர்ல பதிவு பண்றதா இருக்கட்டும், எதுல எழுதுறதா இருந்தா எழுத்தறிவு இல்லாத இன்னைக்கு உலகம் இயங்குமா? எழுத்தறிவு இல்லைன்னு வச்சுக்கிடுங்க, மனிதன் கற்காலத்துலதான் இருக்கணும். நம்ம வேட்டையாடி சாப்பிடக்கூடிய காலத்துலதான் என்ன செய்யணும், இருக்கணும். அப்ப அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த மனித குலத்துக்கு செய்த மிகப்பெரிய பேரருள்ல ஒண்ணு என்னன்னு சொன்னோம்னா எழுத்தறிவு. இன்றைக்கு திருமறை குர்ஆன் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு
ஓசை வடிவத்தில் என்ன செய்யப்பட்டுச்சு? அருளப்பட்டது. ஓசை வடிவத்துல திருமறை குர்ஆன் அருளப்பட்டு அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான், பல்ஹுவ ஆயாத்தும் பையினாத்தும் ஃபீ சுதூரில்லதீன ஊத்துல். இது அல்லாஹ்வுடைய தெளிவான வசனங்கள், ஞானம் வழங்கப்பட்டவருடைய உள்ளங்களில் இந்த குர்ஆன் என்ன செய்யப்பட்டிருக்கு? பாதுகாக்கப்பட்டது. குர்ஆன் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கல்வி ஞானம் வழங்கப்பட்ட இந்த உலகத்துல கோடிக்கணக்கான ஹாஃபில்களுடைய உள்ளங்கள்ல இந்த குர்ஆன் பாதுகாக்கப்பட்டிருந்தாலும் இந்த குர்ஆனுடைய இன்னொரு பாதுகாப்பு என்ன? எழுத்து வடிவம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஒரு குர்ஆன் ஆயத்து அருளப்பட்டவங்க என்ன செஞ்சுக்கிடுவாங்க? வஹியை எழுதுவதற்கென்று குத்தாபுல் வஹியுடைய எழுத்தர்கள் அப்படின்னு சொல்லி இருந்தாங்க சஹாபாக்கள். அவங்க என்ன செய்வாங்கன்னா உடனே அதை மரப்பட்டைகள்லையும் பிராணிகளுடைய பாடம் செய்யப்பட்ட தோள்கள்லையும் கற்கள்லையும் என்ன செய்வாங்க? எழுதி அந்த குர்ஆன் வசனங்களை அவர்கள் பாதுகாத்துக் கொள்வார்கள். அப்ப இந்த குர்ஆன் வசனம் இன்றைக்கும் உள்ளத்திலையும் பாதுகாக்கப்படுது, எழுத்திலையும் பாதுகாக்கப்படுது. எழுத்துல பாதுகாக்கப்படும் பொழுதுதான் நாம் அந்த குர்ஆனை வைத்து என்ன செய்ய முடியுது? மனப்பாடம் செய்ய முடியுது, சிந்திக்க முடியுது, படிக்க முடிகிறது. ஒரு வசனத்தை திரும்ப 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 நாம படிப்பதற்கு அது எழுத்து வடிவில் பாதுகாக்கப்பட்டிருப்பது மிகப்பெரிய ஒரு பாதுகாப்பு. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை அல்லாஹ் கியாமத் நாள் வரைக்கும் தூதரா அல்லாஹ் அனுப்பி இருக்கிறான். இனி ஒரு நபி நமக்கு வரப்போவது கிடையாது. நபி வராம நாம சொர்க்கத்தை அடைய முடியுமா? நீங்க முன்வாழ்ந்த சமுதாயங்கள்ல எடுத்து பாத்தீங்கன்னா, இஸ்ரவேல் சமுதாயத்துக்கு அல்லாஹ் செய்த பெரிய அருட்கொடை என்ன? ஒரு நபி இறந்து போயிட்டான்னா டக்குன்னு இன்னொரு நபி அந்த மக்களுக்கு ஒரு நபி இருந்து வழிகாட்டி கொண்டே இருப்பார். ஆனா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இறுதி தூதர். இனி கியாமத் வரைக்கும் என்ன போறது கிடையாது, தூதர் வரப்போவது கிடையாது. ஆனா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உயிரோடு இருந்து சமுதாயத்திற்கு என்னென்ன வழிகாட்டுதலை வழங்கினார்களோ அந்த வழிகாட்டுதல் எல்லாமே இன்றைக்கு நமக்கு கிடைச்சிருக்குன்னா அதுக்கு முக்கிய காரணம் என்ன? எழுத்துதான். நபிகள் நாயகம் சொன்னதை சஹாபாக உள்ளத்துல பதிஞ்சாங்க. உள்ளத்துல பதிந்தது அடுத்தடுத்த தலைமுறைகளில் அது எழுத்து வடிவில் கொண்டு வரப்பட்டது. சஹீஹுல் புகாரி, சஹீஹ் முஸ்லிம், திர்மிதி, நசாயி, இப்னு மாஜா, எவ்வளவு இந்த எழுத்து வடிவில் அவங்க பாதுகாக்க வச்சுக்கிடுங்க. என்ன நடந்திருக்கும் சொன்னோம்னா, கண்டவனும் கண்டதை இன்னைக்கு எழுதி வச்சு நபி சொன்னதுன்னு சொல்லியிருப்பாங்க. அந்த வாசலை அடைச்சிட்டாங்கல்ல. நபிகள் நாயகம் சொன்னதாக ஒன்றை சொல்ல வேண்டும் என்றால் ஒரு 200-300 ஹதீஸ் நூல்கள் இருக்கு. இந்த நூல்களுக்குள்ள இருந்தா காட்ட முடியும். எவனும் தானா எழுதி வச்சு என்ன செய்ய முடியாது, காட்ட முடியாது. அதுக்கு அறிவிப்பாளர் தொடர் என்ன செய்யப்பட்டிருக்கு, பதிவு செய்யப்பட்டிருக்கு. யார் எந்தெந்த யாரு சொன்னால் யார் நல்லவர் யார் கெட்டவர் என்பதை அந்தந்த காலத்துல வாழ்ந்த இமாம்கள் அதை எழுத்துவரையில் என்ன செஞ்சிட்டாங்க, பதிவு செஞ்சுட்டு போயிட்டாங்க. ஒரு பொய்யன் அறிவிக்கிறான், இவன் பொய்யன், இவன் மறதியாளன், இவன் நம்பகமானவர், எல்லாமே என்ன செய்யப்பட்டிருக்கு, எழுத்து வடிவுல பாதுகாக்கப்பட்டிருக்கு. மிகப்பெரிய ஒரு குர்ஆன் ஆயத்தை அல்லாஹ் சொல்லி காட்டலாம். யூத்தில் ஹிக்மத மயஷா, தான் ஆடியோருக்கு அல்லாஹ் ஞானத்தை கொடுப்பான். ஞானம் என்பது ஒரு குர்ஆன் ஆயத்தை படிக்கக்கூடிய அனைவருக்கும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் குர்ஆனை படிக்கக்கூடிய அனைவரும் அதை ஞானத்தை பெற்ற முடியாது. சில அறிஞர்கள் இருக்கிறாங்க, நமக்கு ஆச்சரியமா இருக்கும். குர்ஆன்ல இருந்து அவ்வளவு அதிகப்படியான ஞானத்தை என்ன செய்வாங்க, அவங்க வெளிப்படுத்துவாங்க. அப்ப அந்த அறிஞர்கள் 1000 வருஷத்துக்கு முன்னாடி வாழ்ந்திருக்கிறாங்க, 500 வருஷத்துக்கு முன்னாடி வாழ்ந்திருக்கிறாங்க, 300 வருஷத்துக்கு முன்னாடி வாழ்ந்திருக்கிறாங்க. அவங்க மூத்தாயிட்டாங்க. அவங்க சொன்ன கருத்துக்கள் எழுத்து இல்லைன்னு வச்சுக்கிடுங்க, அவங்க மௌத்தோடு அது என்ன செஞ்சிருக்கும், அழிஞ்சு போயிருக்கும். எத்தனையோ மார்க்க அறிஞருடைய கருத்துக்கள் இந்த குர்ஆன் ஆயத்திலிருந்து இப்படி ஒரு சட்டம் இருக்குது, இந்த ஹதீஸ்ல இருந்து இப்படி ஒரு சட்டம் இருக்குன்னு சொல்லி இந்த இஸ்லாமிய சமுதாயத்துக்கு எடுத்து கொடுத்தாங்களே, அவங்க மௌத்தாயிட்டாங்க. ஆனா அவங்க சொன்ன கருத்துக்கள் இன்றைக்கும் வாழ்ந்து கொண்டு இருக்குதுன்னு சொன்னோம்னா அது காரணம் என்ன? எழுத்து தான். இந்த எழுத்து இல்லைன்னு வச்சுக்கிடுங்க, மனித சமுதாயம் அவங்க அந்த மனிதன் படைக்கப்பட்ட காலத்துல எப்படி வேட்டையாடி சாப்பிட்டுக்கிட்டு இருந்தானோ அப்படிதான் நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கோம். அப்ப அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த மனிதனுக்கு செய்த மிகப்பெரிய அருட்கொடைகளில் ஒன்று எழுதுகோலால் எழுத கற்றுக் கொடுத்தது. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவன் எழுதக்கூடியவனாக இருந்தான். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் முதலாக படைத்தது எது? ஒரு எழுதுகோலை தான் அல்லாஹ் படைத்தான். அவ்வளவுமா ஹலக்கல்லாஹு ஒரு கலம். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் முதலாவது படைத்தது ஒரு எழுதுகோலை அல்லாஹ் படைத்தான். அல்லாஹ் எழுதுகோலை படைச்சு உக்துப் எழுதுன்னு சொன்னான். அப்ப அந்த எழுதுகோல் கேட்டது, நான் எதை எழுதணும்? அப்ப அல்லாஹ் சொன்னான், கியாமத் வரைக்கும் என்னென்ன நடக்கணுமோ அதையெல்லாம் எழுதுன்னு அல்லாஹ் சொன்னான். மனித குலத்தினுடைய எல்லா படைப்பினங்களுடைய விதியையும் அந்த கலம் எழுதி அது லவ்ஹுல் மஹ்ஃபூல்ல என்ன செய்யப்பட்டிருக்கு, வைக்கப்பட்டிருக்கிறது. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவன்
இன்ன ரஹ்மதி சபகத் கலபி, என்னுடைய கருணை என்னுடைய கோபத்தை மிஞ்சி விட்டது என்று எழுதி அந்த ஏட்டை தன்னுடைய கையிலேயே அல்லாஹ் வைத்துக் கொண்டார். அப்ப அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மூசா நபிக்கு தௌராத் வேதத்தை அல்லாஹ் தன்னுடைய கைகளால் என்ன செய்தான், எழுதி கொடுத்தான். அல்லாஹ்க்கு இணையாக எந்த படைப்பும் வர முடியாது. ஆனால் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவன்தான் எழுத்தறிவித்தவன் இறைவன் சொல்லுவாங்க. அது வாத்தியாரு கொண்டு போய் ஃபிட் பண்ணுவாங்க, அப்படி கிடையாது. எழுத்தறிவை மனித குலத்துக்கு சொல்லி தந்தவன் யாரு தான்? அல்லாஹ் ரப்பல் ஆலமீன். அவன் சொல்லி தந்தவன் வச்சுக்கிடுங்க. இந்த மனித சமுதாயம் நம்ம விலங்குகளை போல்தான் வாழ்ந்து கொண்டது. விலங்குகளுக்கும் நமக்குள்ள வித்தியாசமே சிந்தனை தான். அந்த சிந்தனைக்கு ஒரு அடிப்படையான காரணமாக இருப்பது எது? எழுத்தறிவு. அந்த எழுத்தறிவு தான் ரொம்ப ரொம்ப முக்கியம் என்பதை இந்த மனித குலத்துக்கு செய்த ஒரு பேரறிவு. எத்தனையோ நோய்களுக்கு மருந்து கண்டுபிடிக்கிறாங்க. அந்த மருந்து மாத்திரைகள் எல்லாமே அந்த பெயர்கள் அது எப்படி கண்டுபிடிக்கப்படும் என்று பதிவு செய்து வைக்கப்படும் போதுதான் காலங்காலமாக அந்த நோய்களுக்குரிய மருந்து மனித குலத்துக்கு என்ன செய்யுது, பயனளிக்குது. இப்படி யோசித்து பாருங்க, சொல்லிக்கிட்டே போகலாம். எழுத்தறிவுனால உள்ள பயன்கள் என்பது கொஞ்ச நஞ்சம் கிடையாது. நம்ம இன்றைக்கு பத்திரங்களை பதிவு பண்ணி வைக்கிறோம். இது யாருடைய இடம் போட்டு அதாவது வில்லங்கம் பாருங்க, அது பாருங்க, இது பாருங்கிறாங்க. 100 வருஷத்துக்கு முன்னாடி உள்ள பத்திரத்தை கொண்டு வந்த பத்திரங்கள் என்னது? எழுத்தறிவு தானே. 1000 வருஷத்துக்கு முன்னாடி உள்ள கல்வெட்டை கண்டுபிடிக்கிறான்னு சொன்னோம்னா அந்த கல்வெட்டுல என்ன இருக்குது? எழுத்து தானே இருக்குது. எவ்வளவு விஷயங்களுக்கு அது தீர்வாக அமைகிறது. அப்ப எழுத்து என்பது அந்த எழுத்தறிவு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மனித குலத்துக்கு செய்த மிகப்பெரிய ஒரு பேரருள். அது அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் குறிப்பிடுகின்றான், அல்லதி அல்லம பில் கலம், அவன்தான் எழுதுகோலை கொண்டு எழுதக்கூடிய பொருளை கொண்டு கற்றுக் கொடுத்தான். மனித ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கு அல்லம ஆதமல் அஸ்மாஅ குல்லஹா, ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கு அல்லாஹ் எல்லா பொருட்களின் பெயரையும் கற்றுக் கொடுத்தான். இந்த உலகத்தை யோசிச்சு பாருங்க. நம்ம தமிழ், ஹிந்தி, இங்கிலீஷ், மலையாளம் இப்படி ஆயிரக்கணக்கான மொழிகள் இருக்குது. ஒவ்வொரு மொழியிலையும் ஒவ்வொரு பொருளுக்கும் ஒவ்வொரு பெயர். தமிழ்ல இது ஸ்டாண்டு, இது நம்ம ஆங்கிலத்தில் ஸ்டாண்டுங்கிறோம், செல்போனுங்கிறோம். தமிழுக்கு அது ஒரு வார்த்தை. அதே மாதிரி ஒவ்வொரு மொழியிலையும் ஒவ்வொரு பொருளுக்கும் ஒரு வார்த்தை இருக்குதா இல்லையா? அல்லாஹ் சொல்லி காட்டையும் அமீன் ஆயாத்திகி அல்சினத்திக்கும் அல்வானிக்கும், உங்களுடைய நிறங்களும் மொழிகளும் மாறுபட்டு இருப்பது அல்லாஹ்வுடைய சான்றுகளில் உள்ளது. எல்லா மொழியையும் கற்றுக் கொடுத்தவன் யாரு தான்? அல்லாஹ் ரப்பல் ஆலமீன். ஒவ்வொரு மொழி தமிழ்ல எடுத்துக்கிட்டோம்னா கோடிக்கணக்கான வார்த்தைகள் கற்பனை பண்ண முடியுதா? ஒரு ஆங்கிலத்தை எடுத்துக்கிட்டோம்னா அதுல எவ்வளவு கோடிக்கணக்கான வார்த்தைகள். மலையாளம், ஹிந்தி, ஒவ்வொரு மொழியிலையும் ஒவ்வொரு பொருளுக்கும் உரிய பெயர்களை சொல்லி கொடுத்தவன் யாரு? மனுஷனால் எப்படி உண்டாக்க முடியும்? நம்ம நினைக்கிறோம் எப்படி நம்ம தாய் நமக்கு சொல்லி தந்தாங்க அப்படின்னு நினைக்கிறோம். அது கிடையாது. அல்லாஹ் சிந்திக்க சொல்றான். இதையெல்லாம் உங்களுடைய மொழிகள் மாறுபட்டு இருப்பது, உங்களுடைய நிறங்கள் மாறுபட்டு இருப்பது எல்லாமே அல்லாஹ் ஒருவன் படைத்து இயக்கி கொண்டிருக்கிறான் என்பதற்குரிய ஆதாரம்னு அல்லாஹ் சொல்லி காட்டான். அப்ப ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கு அல்லாஹ் எல்லா பொருட்களுடைய பெயர்களையும் அல்லாஹ் என்ன செய்தான்? சொல்லி கொடுத்தான். அந்த ஆதம் அலைஹிஸ்ஸலாமுடைய சந்ததிகளுக்கு அந்த கல்வி அது அப்படியே நகலெடுக்கப்பட்டது, படியெடுக்கப்பட்டதுக்குரிய ஒரு அடிப்படை என்னதுதான்? எழுத்தறிவு தான். இந்த எழுத்தறிவு இருக்க போய் தான் மனிதன் புதுசு புதுசா என்ன செய்ய முடியுது? கண்டுபிடிக்க முடியுது. இன்றைக்கு ஒரு கண்டுபிடிப்பை கண்டுபிடிக்கிறான். ஆனால் நம்முடைய பிள்ளைகள் படித்து வரும்போது அவங்க 0ல இருந்து படிக்கிறது கிடையாது. 0ல இருந்து படிக்கிற அவனே சிந்திச்சு வரணும்னு வச்சுக்கிடுங்க. நம்முடைய இந்த 60-40 ஆண்டு காலம் நமக்கு பத்தாது. அவன் கண்டுபிடிச்சு வச்சுட்டான். அதுக்குள்ள கண்டுபிடிச்சு வச்சவனையும் அதுல இருந்து அதுக்கு மேல என்ன செய்யறான்? கண்டுபிடிக்கிறான். அப்ப அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த எழுத்தறிவை கொடுத்ததுனாலதான் மனிதன் புதிய புதிய கண்டுபிடிப்புகளை எல்லாம் கண்டுபிடிக்க முடியுது. அதான் அல்லாஹ் சொல்லுகின்றான், அல்லமல் இன்சான மாலம் யஅலம். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மனிதனுக்கு அவன் அறியாதவற்றையெல்லாம் கற்றுக் கொடுத்தான். யோசிச்சு பாருங்க. நம்ம வாழ்ந்த காலத்துல இன்றைய நம்ம அதாவது அந்த உயிரோடு இன்னைக்கு இருக்கிறாங்களா இல்லையா, 40 வயசு 35 வயசு இந்த ஆட்கள் எடுத்து பாத்தீங்கன்னா இவங்க பழமையும் புதுமையும் சந்திச்சாங்க. பழமையும் புதுமையும் பழைய காலத்தை என்ன செஞ்சிருப்பாங்க? சந்திச்சிருப்பாங்க. புதிய காலத்தை என்ன செஞ்சிருப்பாங்க? சந்திச்சிருப்பாங்க. ஒரு 2000க்கு பிறகு 2005, 10க்கு பிறகு பிறந்தவங்க புதிய காலத்தை மட்டும் என்ன செஞ்சிருப்பாங்க? பார்த்திருப்பாங்க. நம்முடைய வாப்போடைய ஆப்பமார்கள்லாம் எடுத்துக்கிட்டோம்னா அவங்க பழைய காலத்தை மட்டும் என்ன செஞ்சிருப்பாங்க? அவங்களுக்கு பழைய காலம் தானே, பாவாத்திர காலம். செல்போனை பார்த்தாங்களா? என்னத்தை பார்த்தாங்க? அப்போ அவங்க வாழ்ந்த காலம் பழைய காலம். அந்த மனிதனுக்கு அவன் தெரியாத பல விஷயங்கள் அடுத்தடுத்த கண்டுபிடிப்புகள்லாம் வருவதற்கு காரணம்
இந்த எழுத்தறிவு என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அல்லமல் இன்சான மாலம் யஅலம், மனிதனுக்கு அவன் அறியாதவற்றை எல்லாம் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கற்றுக் கொடுத்தான். கற்றுக் கொடுத்ததுக்கு காரணம் மனிதன் எப்படி ஒன்றை கண்டுபிடிக்க முடிகிறது, அவனுக்கு அல்லாஹ் செய்த அருள்கொடை இந்த எழுத்தறிவு. அடுத்து அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி காட்டுகின்றான், கல்லா இன்னல் இன்சான லயதுகா. கல்லா அப்படிங்கிற வார்த்தை வந்து சில நேரங்கள்ல பல அர்த்தங்களுக்கு வரக்கூடிய வார்த்தை. குர்ஆன்ல முன்னர் ஒரு வாக்கியத்தை அல்லாஹ் சொல்லிவிட்டு அப்படி அல்ல அப்படிங்கிற அர்த்தத்திலே வரும். பல இடங்கள்ல கல்லாங்கிறது உண்மையாக நிச்சயமாக அப்படிங்கிற அர்த்தத்துல என்ன செய்ய வரும். இந்த இடத்துல அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கல்லா அப்படிங்கிற வார்த்தை உண்மையாக நிச்சயமாக. இன்னல் இன்சான லயதுகா, நிச்சயமாக மனிதன் வரம்பு மீறக்கூடியவனாக இருக்கிறான். அர்ராஹுஸ்தகனா, தன்னை தேவையற்றவனாக கருதும் பொழுது. ஒரு மனுஷனை பொறுத்த வரைக்கும் மூமின்கள் இதுல விதிவிலக்கு. ஒரு மனிதன் இறைவனை விட்டும் தான் தேவையற்றவன் நினைப்பான். ஒரு உள்ளத்துல ஈமான் என்று வச்சுக்கிடுங்க, அந்த ஈமான் நமக்கு உணர்த்தும் நாம ஒரு வினாடிய கோடியா பங்கிட்டால் கூட அந்த நேரம் கூட அல்லாஹ்வுடைய உதவி இல்லாம என்ன செய்ய முடியாது, நாம இயங்க முடியாது. அதுதான் உண்மை. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தான் அவனுடைய 60 நாள் தான் நம்ம இயங்கிட்டு இருக்கிறோம். நம்முடைய கை உயர்த்துகிறோம், அசைகிறது என்று சொன்னால், வாய் பேசுகிறது என்று சொன்னால், நம்முடைய கண்கள் சிமிட்டுகிறது என்று சொன்னால், ஒவ்வொரு அசைவும் யாருடைய உதவியினால் நடக்கிறது. அல்லாஹ்வுடைய உதவி இல்லாம நம்ம என்ன செய்ய முடியாது, இயங்க முடியாது. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தான் எல்லா ஜீவராசியுடைய நெற்றி முடியும் அல்லாஹ்வுடைய பிடியில இருக்குது. ஆனா ஈமான் இல்லாதவர்கள், மார்க்கம் தெரியாதவர்கள், அவன் என்ன நினைப்பானா, தன்னை தேவையற்றவனாக அவன் கருதும் போது அவன் நினைக்கிறான் எனக்கு ஆரோக்கியம் இருக்குது அப்படின்னு அவன் நினைக்கும் போது அல்லாஹ்வை மறந்துடுறான், வரம்பு மீறுறான், தொழ வரமாட்டுக்கிறான். அல்லாஹ்வுடைய கடமையை நிறைவேற்ற ஜக்காத்து கொடுக்கிறது கிடையாது. என்ன நான் எதுக்கு தொழணும், எனக்கு என்ன அவசியம் இருக்குது. அவன் நினைக்கிறான் எனக்கு ஆரோக்கியம் இருக்குது, நான் நல்லா இருக்கிறேன், எனக்கு காசு இருக்குது. காசு பணம் இருக்கும்போது அவன் வறுமையை மறந்துடுறான், அவன் ஆரோக்கியமா இருக்கும்போது நோயை மறந்துடுறான். அல்லாஹ் நமக்கு ஆரோக்கியத்தை நினைக்க மாட்டேங்க. எனக்கு ஆரோக்கியம் என் திறமை, நான் வாக்கிங் போறேன், எனக்கு வந்து காசு மருந்து வாங்கக்கூடிய செல்வம் இருக்குது அப்படியே அவன் நோயை மறந்துடுறான். அவன் வயது நிரம்பி இருக்கும்போது பஞ்சத்தை மறந்துடுறான், பசியை மறந்துடுறான். அவன் நல்ல ஆடை உடுத்தி இருக்கும்போது நம்ம ஒரு காலத்துல ட்ரெஸ் வாங்குறதுக்கு முடியாம இருந்தோமே அதை அவன் மறந்துடுறான். எனக்கு யாரும் தேவையில்லை மனுஷன் நினைக்கிறான். ஃபிரௌன் அப்படிதான் நினைச்சான். இன்னைக்கு முஹர்ரம் 10 ஆஷூராவுடைய நாள். ஃபிரௌன் என்ன நினைச்சான், அந்த ரப்புக்கும் ஆளான்னா நான் தான் மிகப்பெரிய கடவுள்னு சொன்னான். அதுக்கு என்ன காரணம், அவனுக்கு இருந்த ஆட்சி அதிகாரம். இந்த மிஸ்ர் தேசத்துடைய நதிகள் என்னுடைய காலுக்கு கீழே ஓடுதுன்னு சொன்னான் ஃபிரௌன். அப்ப மனிதன் வந்து அவன் ஒரு நேரத்துல படை பலத்தோடு இருக்கும்போது, ஆரோக்கியமா இருக்கும்போது, நல்ல வயது நிரம்ப சாப்பிட்டுக்கிட்டு இருக்கும்போது, செல்வ செழிப்போடு இருக்கும்போது, தனக்கு யாரும் தேவையில்லைம்மா. மனித வாழ்க்கை நம்ம நிறைய பார்ப்போம். சொந்த பந்தங்களை என்ன செய்ய மாட்டாங்க, மதிக்க மாட்டாங்க, அகம்பாவமா திரிவாங்க. ஏண்டா நம்ம ஆளுக்கு ஒரு ஆள் கமாண்ட் அடிப்பான், புது பணக்காரன் பெரிய ஆள் ஆயிட்டான், அதனால என்ன செய்ய மாட்டேங்கான், கண்டுக்க மாட்டேங்க. மனித தன்மை அதே நேரத்துல பாருங்க, கொஞ்சம் ஒரு நரம்பு அல்லாஹ் பிடிச்சி இழுத்துலாம் வச்சுக்கிடுங்க, தெருல போற ஆட்டையெல்லாம் போய் என்ன செய்வாங்க, கெஞ்சுவாங்க, என்ன கொஞ்சம் பார்த்துக்கப்ப, எனக்கு ஏதாவது உதவி செய்யப்பா. அப்ப மனிதனுடைய தன்மை எப்படி இருக்குன்னா, அவன் தன்னை தேவையற்றவனாக கருதும் பொழுது, தன்னை தன்னிறைவு பெற்றவனாக கருதும் பொழுது வரம்பு மீறக்கூடியவனாக மனிதன் இருக்கின்றான். இது மனித தன்மை. மார்க்கம் தெரியாவிட்டால், ஒவ்வொரு மூமினும் அல்லாஹ்வை பற்றி படிக்காவிட்டால், மார்க்க அறிவு இல்லாவிட்டால், மார்க்க அறிவு இல்லாத எல்லோரும் இப்படித்தான் இருப்பார்கள். மார்க்க அறிவு இல்லைன்னு வச்சுக்கிடுங்க, எல்லாரும் அப்படித்தான் இருப்பாங்க. நான் எதுக்கு அவனுக்கு கொடுக்கணும், எப்ப ஏழை கஷ்டப்படுறான்பா, அவனுக்கு 5 ரூபா கொடுன்னு சொன்னா எதுக்கு கொடுக்கணும், இது நான் சம்பாதிச்சேன், நான் எதுக்கு அவனுக்கு கொடுக்கணும், கடவுள் கொடுப்பானா கடவுள் கொடுத்துட்டு போறாரு அப்படின்னு செய்வாங்க. திமிர்வாதம் என்ன செய்வாங்க, பேசுவாங்க. அப்ப அல்லாஹ் சூரியன்தான் கல்லா, நிச்சயமாக இன்னல் இன்சான லயதுகா, நிச்சயமாக மனிதன் வரம்பு மீறக்கூடியவனாக இருக்கிறான். அர்ரஹாஹுஸ்தகனா, தன்னை அவன் தேவையற்றவனாக கருதும் பொழுது அப்படி அவன் நடக்கிறான். காரூன் நடந்தானா இல்லையா, ஹாரூன் நபி, ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம். காரூன் அப்படின்னு ஒரு இஸ்ரவேல் சமுதாயத்துல ஒருத்தர் இருந்தான். அல்லாஹ் சொல்லி காட்டுறான், மா இன்ன மஃபாத்திஹு, அவனுடைய கருவூலங்களுடைய சாவிகளை சுமப்பதற்கு பலம் வாய்ந்த ஒரு கூட்டம் இருந்துச்சு, அவங்களுக்கு அது பாரமா இருக்குமா. ஒரு பீரோ இருக்குன்னு வச்சுக்கிடுங்க, அந்த பீரோ உங்களுக்கு பெரிய பள்ளிக்கு சாவி சின்னதா தானே இருக்கும், அவனுடைய கருவூலங்களுடைய சாவிகளை சுமக்கிறதுக்கு ஒரு படை,
அந்த படை வந்து அந்த சாவிகள் சுமக்கிறதுக்கு அவங்களுக்கு சிரமமா இருக்குன்னு அவனுக்கு அல்லாஹ் கொடுத்த பொக்கிஷம் என்ன, எவ்வளவு செல்வ செழிப்பு. நல்ல மக்கள்லாம் சொன்னாங்க, நீ அல்லாஹ் உனக்கு தந்திருக்கிறான்பா, வலா வலா தன்ச நசீபக மினத் துன்யா, அந்த உலகத்துல அல்லாஹ் உனக்கு செஞ்சிருக்கக்கூடிய பாக்கியத்தை மறந்துடாத. அஹ்சின் கமா அஹ்ஸனல்லாஹு இலைக், அல்லாஹ் உனக்கு உபகாரம் பண்ண மாதிரி நீ உபகாரம் செய்யி, உனக்கு அல்லாஹ் தந்ததை கொண்டு மறுமையை வீட்டை தேடிக்கொள். மனுஷன் வந்து அப்படியே அந்த செல்வ செழிப்புல இருக்கும் பொழுது அல்லாஹ் மறந்துடுவான். அல்லாஹ் தந்தாங்கிறத என்ன செஞ்சிருவான், மறந்துடுவான். அவன் என்ன செய்வான், இந்த காரணம் என்ன சொன்னா, கால இன்னமா ஊத்தி தூவால அழிமின் அழிந்தி, இது என்னுடைய அறிவால் தான் எனக்கு கிடைச்சது, அல்லாஹ் தந்தானா. உன்னுடைய அறிவை வச்சு மனுஷன் அறிவை வச்சு சம்பாதிக்க முடியும் வச்சுக்கிடுங்க. இன்னும் எந்த அறிவாளியுமே பிச்சைக்காரன் அறிவக்கூடாது. பெரிய பெரிய அறிவாளி தான் இன்னைக்கு என்ன செஞ்சிருக்கிறான். எத்தனை அறிவாளிகள் அவன் வந்து அடுத்த சாப்பாட்டுக்கு வழி இல்லாம இருக்கிறான். ஒண்ணும் தெரியாத முட்டாள் என்ன செய்வான், பல கோடிக்கு அதிபதியா இருப்பான். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் யபசுத்து ரிஸ்கல் லிமன் யஷா, நாடியவருக்கு அல்லாஹ் என்ன செய்வான், ரிஸ்க வாரி வாரி கொடுப்பான். மனிதன் வந்து அவன் நல்ல நிலையில இருக்கும் போது தன்னிலை மறந்துடுறான், தன்னை படித்த இறைவனை செய்திகளை மறந்து விடுகிறான். அல்லாஹ் நபிகள் சொல்லி காட்டாங்க, இஸ்ரவேல் சமுதாயத்தில் 3 பேர் இருந்தாங்க. ஒரு வழுக்கை தலையன், அப்படின்னா பிறந்ததுல இருந்தே தலையில முடி இல்லை. இன்னொருத்தன் வந்து கண் பார்வையற்றவன், இன்னொருவன் வந்து குஷ்ட நோயாளி. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மனித தன்மையை உணர்த்துவதற்காக இந்த 3 பேரை அல்லாஹ் சோதிக்க நாடினான். ஒரு மலக்கு அல்லாஹ் மனித தோற்றத்தை அனுப்பி வச்சான். அனுப்பி வைத்து முதல்ல அந்த குஷ்ட நோயாளிட்ட வர்றாரு. ரொம்ப உடம்பு ஃபுல்லா குஷ்டம் பிடித்து கைகாலெல்லாம் பயங்கரமா நோயில பாதிக்கப்பட்டிருக்கும் போது அவன்கிட்ட மலக்கு வந்து, உனக்கு என்னப்பா வேணும்னு கேட்கிறாரு. இந்த நோய் எனக்கு நீங்கினா போதும், நான் சுருக்கமா சொல்றேன், எனக்கு அழகிய தோல் நிறம் வேணும். மலக்கு அல்லாஹ் துவா செய்யற தடவுறாரு, அவன் குஷ்ட நோயெல்லாம் நீங்கிறது. வேற என்னப்பா வேணும், எனக்கு ஒரே ஒரு ஒட்டகம் இருந்தா அந்த ஒட்டகத்தை வச்சு நான் பொழைச்சிக்கிடுவேன். அந்த மலக்கு அல்லாஹ் துவா செஞ்சு குட்டி போடுற மாதிரி ஒட்டகம், ஏன்னா ஒரு ஒட்டகத்தை கொடுத்துருப்போனா எப்படி பெருகும், குட்டி போடுற மாதிரி ஒட்டகத்தை என்ன செய்யறாரு, நிறை மாத ஒட்டகத்தை கொடுத்துட்டு போறாரு. அடுத்து வந்து அந்த பிறக்கும் போதே தலையில முடி இல்லாம பிறந்தாரு, அவர்கிட்ட வர்றாரு, உனக்கு என்னப்பா, மக்கள்லாம் என்ன ரொம்ப கேலி பண்றாங்க, தலையில முடியே இல்லை, எனக்கு அந்த அழகிய முடி வேணும், நல்ல தோற்றம் வேணும். மலக்கு துவா செய்யறாரு, அற்புதமான முடி வந்தது, நல்ல தோற்றம் வந்தது. உனக்கு வேற என்னப்பா வேணும், எனக்கு வந்து ஒரே ஒரு மாடு இருந்து அதை வச்சு பழச்சிக்கிடுவேன். குட்டி போடுற மாதிரி நிறை மாத ஒரு மாட்டை கொடுத்துட்டு போறாரு அல்லாஹ்வுடைய கிருபையினால. கண் தெரியாத ஆள்கிட்ட வர்றாரு, உனக்கு என்னப்பா வேணும், நான் பிறக்கும் போதே கண் இல்லை, அல்லாஹ் எனக்கு கண் பார்வையை தந்தா நான் அல்லாஹ் படைத்த உலகத்தை பார்ப்பேன், அல்லாஹ் நான் நன்றி செலுத்துவேன். அல்லாஹ் துவா செஞ்சு துவா செய்யறாரு, அவரோட கண் பார்வை கிடைத்து விடையது. உனக்கு என்ன வேணும், எனக்கு ஒரு ஆடு இருந்தா அதை வைத்து பிழைத்துக் கொள்வேன். ஒரு நிறை மாத ஆடு, குட்டி போடுற மாதிரி ஆடு என்ன செய்யறாங்க, கொடுத்துட்டு போறாங்க. காலங்கள் ஓடுது, ஒட்டகம் மந்தையாகி ஊர்லயே பெரிய பணக்காரர். அந்த குஷ்ட நோயாளி ரொம்ப ஆரோக்கியசாலியாகி மாடு மந்தையாகி பெரிய செல்வந்தன் ஆயிடலாம். இந்த கண் தெரியாத ஆளும் கண் பார்வை பெற்று அவரும் அவர் ஊர்ல பெரிய செல்வந்தர் ஆயிடுறாரு. வாழ்க்கை ஓடிக்கொண்டே போய் சில காலங்கள் கழியும். அல்லாஹ் என்ன செய்யறான், இந்த மனிதனுடைய தன்மை எப்படி இருக்குன்னு அல்லாஹ் உணர்த்துவதற்காக, சோதிப்பதற்காக முதல்ல அந்த 3 பேர் எந்த தோற்றத்துல இருந்தாங்களோ ஆரம்ப காலத்துல, அதே தோற்றத்துல மலக்கு அல்லாஹ் மனித தோற்றத்தை அனுப்புறான். அந்த குஷ்ட நோயாளிட்டு அதே குஷ்ட நோயுடைய தோற்றத்திலே மலக்கு வர்றாரு. வந்து கேட்கிறாரு, நான் வந்து குஷ்ட நோயாளியா இருக்கிறேன், நான் என் ஊர்ல இருந்து வந்தேன், எனக்கு வந்த வழியில எல்லாமே ஊருக்கு திரும்பி போக முடியல, நான் ஒரு வழிபோக்கனா இருக்கிறேன், எனக்கு நீ உதவி செய். ஒரு காலத்தில் நீ எப்படி இருந்தாய், நீனும் இது போன்றுதான் இருந்தாய், குஷ்ட நோய் பிடிச்சு வேற வழி இல்லாம இருந்தாய், அல்லாஹ் உனக்கு பெரிய செல்வத்தை தந்தான், நீ வந்து நான் ஊர்ல போய் சேர்றதுக்கு எனக்கு ஒரே ஒரு ஒட்டகம் கொடுப்பான்னு கேட்கிறாரு. அப்ப அவன் சொல்றான், அல்லாஹ் தந்தானா, இன்னமா வரிஷ்டு காபிர், எனக்கு பரம்பரையா வந்து செல்வம், அவனுக்கு நல்ல தெரியும் அல்லாஹ் கொடுத்ததுதான் சொல்லி, இருந்தாலும் அவனுக்கு அந்த செல்வம் என்ன செஞ்சிருது, மறக்கடிச்சது. பரம்பரை அப்ப அந்த மலக்கு சொன்னாரு, நீ சொல்வது பொய்யாக இருந்தால் அல்லாஹ் உன்னை பழைய நிலைக்கு மாற்றதும், அவர் பழைய நிலைக்கு என்ன செஞ்சாரு, மாறிடுறாரு. அந்த தலை வழுக்கையா இருந்தார், அவர்கிட்ட வர்றாரு, அதே மாதிரி தோற்றத்துல வர்றாரு, நீ வந்து நான் வெளியூர்ல இருந்து வந்த இடத்துல எல்லாத்தையும் இழந்துட்டேன், வழிபோக்கனா இருக்கிறேன், நான் ஊருக்கு போகணும், எனக்கு ஒரே ஒரு மாட்டை மட்டும் நீ கொடு, நீ ஒரு காலத்துல இப்படித்தானே இருந்தாய் அப்படின்னு சொல்றாரு. அப்ப அவன் சொல்றான், எனக்கு அல்லாஹ்லாம் தரல, எனக்கு பரம்பரையா வந்த சொத்து, உனக்கு நான் எதுக்கு தரணுங்கிறான். அப்போ அந்த மலக்கு சொன்னாரு, நீ சொல்வது பொய்யாக இருந்தால் அல்லாஹ் உன்னை பழைய நிலைக்கு மாற்றட்டும் துவா செஞ்சுட்டு போயிடுறாரு. கண் பார்வையற்ற மனிதர்கிட்ட வரும்போது அவர் ஒரு மூமின்,
அவர்கிட்ட வந்து எல்லாத்தையும் சொல்றாரு. அப்ப அப்படியா, ஆமா நீ சொல்ற எல்லாம் உண்மை, அல்லதான் நான் கண் பார்வையற்றவனாக இருந்தேன், அல்லாஹ் தானே கண் பார்வையை தந்தான், இந்த செல்வங்கள் எல்லாம் அல்லாஹ் கொடுத்தது, உனக்கு எவ்வளவு வேணும்னு எடுத்துக்கப்பான்னு சொன்னோன்னே அந்த மலக்கு உங்கள் 3 பேரையும் அல்லாஹ் சோதித்தான். 2 நண்பர்கள் தோற்று விட்டனர், நீ என்ன செய்து விட்டாய், ஜெயித்து விட்டாய், உன்னுடைய செல்வத்தில் அல்லாஹ் பறக்க செய்யணும்னு சொல்லிட்டு என்ன செய்யறாங்க போனாங்க. அப்ப அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மனித தன்மையை வந்து நம்ம விளங்கிக் கொள்ளணும். நம்ம ஒரு நல்ல நிலையில இருக்கும்போது இறை வரம்புகள் நம்ம மீறி விடக்கூடாது. அது ஈமான் உள்ள மக்கள் மட்டும்தான் எல்லா நிலையிலையும் அல்லாஹ் கட்டுப்படக்கூடிய மக்களா இருப்பாங்க. நபி அல்லாஹ் சொன்னாங்க, அஜபன் லி அம்ரில் மூமின், ஒரு மூமினுடைய எல்லா விஷயம் எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு நபி அல்லாஹ் சொல்லி காட்டுறாங்க. ஒரு மூமின் எப்படி இருக்க வேண்டும், அவனுக்கு வந்து நபி அல்லாஹ் சொல்லி காட்டுறாங்க, அவனுக்கு ஒரு துன்பம் ஏற்பட்டு விட்டால் சபர, அவன் பொறுமை மேற்கொள்கிறான். ஃபகான கைரல் லஹு, அது அவன் நல்லதாகி விடுகிறது. ஒரு துன்பம் வந்துட்டா அவன் வந்து அல்லாமல் அவநம்பிக்கை இருக்க முடியாது. அல்லாஹ்னை கைவிட்டுட்டிய, அல்லாஹ் உனக்கு கண் தெரியலையா, இப்படிலாம் மூமின் பேச மாட்டான். அல்லாஹ்வுடைய உதவியை எதிர்பார்த்து கடைசி வரைக்கும் அவன் அந்த துன்பத்தை பொறுத்து கொண்டு பொறுமையாக இருப்பான். அது அவன் நன்மையாகும். இது ஈமானுடைய பண்பு. அவனுக்கு அல்லாஹ் ஒரு கைர கொடுக்கும் பொழுது ஷக்கர, அல்லாஹ் நன்றி சொல்றேன், அல்லாஹ் நீ தந்தது, எனக்கு எந்த சக்தியும் கிடையாது, அல்லாஹ் நீ தராட்ட எனக்கு என்ன இருக்குது என்று அல்லாஹ்வுக்கு அவன் என்ன செய்வான், நன்றி செலுத்துவான். ஃபகான கைரன் லஹு, அது அவன் நன்மையாகி விடுகிறது. அப்போ ஒரு மூமின் மட்டும்தான், ஈமான் மார்க்கம் இருந்தால் மட்டும்தான் இந்த வரம்பு மீறுதல் மனிதன் என்ன செய்யாது, வராது. அப்ப அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கூறுகின்றான், கல்லா நிச்சயமாக இன்னல் இன்சான் யதுகா, மனிதன் வரம்பு மீறக்கூடியவனாக இருக்கிறான். அர்ரஹாஹுஸ்தகனா, தன்னை அவன் தேவையற்றவனாக கருதும் பொழுது. ஆனால் உண்மை நிலை என்ன, இன்ன இலா ரப்பிக ருஜா, நிச்சயமாக உம்முடைய இறைவனை நோக்கித்தான் திரும்புதல் இருக்கிறது. இந்த 8வது வசனத்துடைய விளக்கத்திலிருந்து நாம் இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய வாரம் நாம் விரிவாக காண்போம். வாஹ தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். சுப்ஹானக அல்லாஹும்ம பிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக.